வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டல் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது படிக்காத பக்கங்கள் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல யாஷிகா ஆனந்த், பிரஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பொள்ளாச்சி இன்சிடென்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃபீமேல் ரிலேட்டட் இஷ்யூவை வந்து இந்த கதையில ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு குரூப் ஆஃப் கேங் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் வந்து இறந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணீங்கன்னா யாஷிகா ஆனந்துக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும். அதுல இருந்து அவங்க விடுதலையாகி கம்பீரமா வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு சீன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எந்திரிச்சு வர மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறாங்க. அது எதுக்குடா காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. ஸோ அதுக்காக அவங்க ரெடி ஆறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் வைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் உள்ள வரவர் பாத்தீங்கன்னா குண்டக மண்டக கேள்வி கேட்கிறாரு. இதனால கடுப்பாகிற யாஷிகா ஆனந்த் அந்த ரிப்போர்ட்டர் அடிச்சிடறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் வந்து திருப்பி யாஷிகா ஆனந்தை வந்து ஒரு மாதிரி சிறைப்பிடிச்சு வச்சிடறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே அந்த ரிப்போர்ட்டர் யாரு, எதுக்காக யாஷிகா ஆனந்தை சிறைப்பிடிச்சு வச்சாங்க, அண்ட் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்களா அந்த காட்சிகள், அதுக்கும் எந்த பர்டிகுலர் சீன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ண ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பொள்ளாச்சி இஷ்யூ மாதிரியான ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் இஷ்யூவை பேச நினைச்சது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு பாராட்டுகள். அதுவும் கம்ப்ளீட்டான ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க. அந்த யோசனை எல்லாம் கரெக்ட் தான். பட் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியா, அதுவும் உமன் சேஃப்டி ரிலேட்டடா பேசக்கூடிய மூவில இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங் வச்சிருக்காங்க. சரி, ஐட்டம் சாங் காமன் தானே, வச்சுட்டு போட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து கிளாமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்களோட மைலேஜுக்காக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட காட்சிகள் அதுக்காகவே வச்சிருக்காங்க. சொல்ல வந்த கருத்து என்ன, காட்டினது என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பிரஜனோட இன்க்ளூஷன் அப்படின்றது எதுக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்க தான் செஞ்சிச்சு. நீங்கள் பிரஜனை கட் பண்ணிட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலுமே எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த கோர்ட் சீன்லேயே படத்தை முடிச்சிருக்கலாம். தேவையே இல்லாமல் ஒரு ரிவெஞ்ச் போர்ஷன் வச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிரஜன் அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய உமன் சென்ட்ரிக் டைலாக்ஸை வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உமன் சென்ட்ரிக் மூவி தான் எடுக்கிறீங்கிறது கண்டிப்பாக தெரியுது. அதுக்காக எதுக்கு இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை நான் லீனியராக சொல்கிறேன், படுத்துட்டு சொல்கிறேன், உட்காந்துட்டு சொல்கிறேன்ற மாதிரி வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்ல வந்த கதை என்னமோ ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைனர் தான். அதாவது தன்னோட தங்கச்சிக்காக அக்கா பழி வாங்குறா. இதை தான் வந்து சுற்றி அப்படி காட்டியிருப்பாங்க. மற்றபடி இந்த படத்தில் சொல்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படிக்காத பக்கங்கள் அப்படின்றத பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. அடல்ட் கண்டென்ட் இதில் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.